சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்னு கேட்டா 5 சட்டமன்ற உறுப்பினர் தான் இருக்கும். மீதி 45 சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கே போனார்கள் அப்படின்னா அதிமுகவும் திமுகவும் முத்திரையர்களுக்கான வாய்ப்பை கொடுக்க மறுக்குது. இப்ப இதே சட்டமன்ற தொகுதியில அதிமுகவினுடைய வேட்பாளரா வெற்றி பெற்றிருக்கவரு நம்ம சமூகத்தை சார்ந்தவர் அல்ல. இப்ப நாம 160 கிராமத்துல இருக்கோம். இந்த நத்தம் சட்டமன்ற தொகுதியில 2 கிராமத்துல இருக்க ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்களே, இது நாடார்கள் பெரும்பான்மையா வாழுகிற பகுதியில் அதிமுகவும் திமுகவும் செய்யுமா? வன்னியர்கள் பெரும்பான்மையா வாழுகிற சட்டமன்ற தொகுதியில வன்னியரை தவிர்த்து சிறுபான்மை சமூகத்துக்கு வாய்ப்பு கொடுக்க முடியுமா? கொங்கு வேளாள கவுண்டர்கள் பெரும்பான்மையா வாழுகிற பகுதியில அவர்களை தவிர்த்து அதிமுகவாலையும் திமுகவாலையும் அரசியல் செய்ய முடியுமா? அப்படின்னா இவர்கள் கொங்கு வேளாள கவுண்டர்கள், வன்னியர்கள், பறையர் சமூக மக்கள் எல்லாம் அந்த சாதியை உயிர் போட வைத்திருக்கிறார்கள். சீட்டை மாத்தி கொடுத்தீங்கன்னா சிறுபான்மை அந்த வேட்பாளர் அந்த சாதியினுடைய கிராமங்களுக்கு போக முடியாது. அப்படியான ஒரு சூழலை உருவாக்குவார்கள். வன்னியரை தவிர்த்துட்டு வட மாவட்டத்தில் வேற ஏதாவது சிறுபான்மை சாதிக்கு சீட்டு கொடுத்தா அந்த வேட்பாளர் அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் வன்னியர்கள் கிராமங்களுக்குள்ள நுழைய முடியாது. ஆனா நாம என்ன செய்கிறோம்? சிகப்பு கம்பள வரவேற்பு கொடுத்து இங்க 2 கிராமத்தில் உள்ள ஒரு சாதியினுடைய வேட்பாளரை வெற்றி பெற வச்சு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி வச்சிருக்கோம். மிகப்பெரிய தாராள மனது கொண்டவர்கள் இந்த முத்திரையர்கள். அந்த தாராள மனசு தான் மிகப்பெரிய பேர் ஆபத்தை கொடுக்குது இந்த சாதிக்குன்னு சொல்றோம். அப்ப நாம என்ன செய்யணும்? நாம பெரும்பான்மையா இருக்கிற தொகுதியில நமக்கு வாய்ப்பை வழங்க மறுக்கிற திராவிட கட்சிகளையும் தேசிய கட்சிகளையும் புறக்கணிக்கணும். நமக்கான ஒரு கட்சி எடுக்கணும். எப்படி? வன்னியர்களுக்கான ஒரே தலைமை, ஒற்றை தலைமை, தமிழகம் முழுக்க அறியப்படுகிற தலைமை பாட்டாளி மக்கள் கட்சியோ, பறையர் சமூக மக்களுக்கு ஒரே தலைமை, ஒற்றை தலைமை, தமிழகம் முழுக்க அறியப்படுகிற தலைமை விடுதலை சிறுத்தைகளோ, அது மாதிரி இந்த முத்திரையருக்கான அரசியல் முகமா தமிழர் தேசம் கட்சியை மட்டும் புரிஞ்சுக்கணும். வேற யாரு கூட போகக்கூடாது. இதைத்தான் வலியுறுத்துகிறோம். அப்ப பெரும் கூட்டத்தை கூட்டணும்னா அதிமுக காரன் நம்ம போனோம்னா அவங்க எல்லாம் அதிமுக காரனு கணக்காட்டுவாங்க, வேற சமூகத்தை சேர்ந்தவனு கணக்காட்டுவான். இப்ப தமிழர் தேசம் கட்சியும் வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கம் நடத்துகிற மாநாட்டை நீங்க கலந்துக்கிற போது அரசியல்வாதிகளுடைய பார்வை, அதிகாரிகளுடைய பார்வை, தமிழர் தேசம் கட்சினா முத்திரையருக்கான கட்சி. அப்ப இந்த மாநாட்டில் 5 லட்சம் பேர் கலந்துக்கிறானா அவன் முத்திரையர். அவனுக்கு நாம சீட்டு கொடுக்கணும்னு சொன்னா அவன் நமக்கு ஓட்டு போட மாட்டான் அப்படின்னு அவன் மனசுல பதிய வைக்கணும்னா ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தினுடைய மத்திய பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சிக்கு நீங்கள் எல்லாம் வரணும். தாய்மார்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் அத்தனை பேருமே இப்ப எப்படி ஊரு கூடி வரவேற்பு கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஊர் முழுக்க சேர்ந்து அந்த மாநாட்டில் கலந்துக்கும் போதுதான் நமக்கு வாய்ப்பை மறுத்த, நாம பெரும்பான்மையா இருக்க தொகுதியில நமக்கு வாய்ப்பை மறுத்த திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் முத்திரையர் இல்லாம அரசியல் செய்ய முடியாது. ஏன்னா அவர்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்கு, சங்கம் இருக்குங்கிற ஒரு சூழலை உருவாக்கினா மட்டும்தான் நமக்கான அரசியல். நம்ம தம்பிங்க நாம பெரும்பான்மையா இருக்கிற இடத்துல சட்டம், அதாவது பஞ்சாயத்துல நம்ம தம்பிங்க பஞ்சாயத்து தலைவர் ஆகணும், ஒன்றிய கவுன்சிலர் ஆகணும், மாவட்ட கவுன்சிலர் ஆகணும், சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், பாராளுமன்ற உறுப்பினர் ஆகணும். நான் பெரும்பான்மை இருக்கிற இடத்துல நான் தான் வரணும்னு சொல்றேன். அதற்கான அறைகூவல் தான் இந்த மாநாடு. இந்த மாநாட்டில் எல்லாரும் கட்சியெல்லாம் தூக்கி போடுங்க, அதிமுக திமுக எல்லாம் தூக்கி போடுங்க. நீங்க பிறப்பால் ஒரு முத்திரையன், அதுக்கப்புறம் தான் அதிமுக காரன் திமுக காரன் அப்படி நீங்க அந்த கட்சியை சொல்ற அளவுக்கு அவங்க மாவட்ட செயலாளர்லாம் அவங்களுக்கு கொடுத்து வைக்கல, கிளை செயலாளர் கொடுத்து வச்சிருக்கான்.
நம்ம மக்களுடைய ஓட்டை வாங்கி கொடுக்கறதுக்கு மிக உயர்ந்த பொறுப்பு கிளை செயலாளர், அதை கொடுத்து வச்சிருக்கான். ஆகையால நாம எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு முத்திரையினா திருச்சிக்கு வருவோம், நமக்கான அரசியலை வென்றெடுப்போம் என்று சொல்லி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த கிராம பெரியவர்களுக்கும் நமது கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.